ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம். இந்த திண்டல் மலைக்கு தான் வந்திருக்கு, முருகன் கோவிலுக்கு. இந்த கோவில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் திண்டல் மலைன்னு சொல்லிட்டு அந்த 108 முருகன் கோவில்களில் பிரதானப்பட்ட ஒரு கோவில் தான் இது. அப்போ இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். நான் அடிக்கடி வரும். நம்ம இந்த இந்த கோவிலிருந்து ஒரு 10 ரூபா பாயிண்ட்டு தான் எங்கள் ஊர், டவுனுக்கு பெருந்துறைன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து 10 ரூபா கொடுக்கும்போது நமக்கு வந்து இங்கே வந்து இறங்கிக்கலாம். அப்போ நானும் பாப்பாவும் இன்றைக்கி வந்திருக்குது செவ்வாய்க்கிழமை. அப்போ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். மலையில் தான் கோவில் இருக்குது. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே போய்க்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து விநாயகர் சந்நிதி இருக்குது. இங்கே விநாயகர் இதுதான் விநாயகர் சந்நிதி. விநாயகர் சந்நிதிக்கு சாமி கூட்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னே ஒரு 6 மணிக்கெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை தேர் இழுக்கு இந்த நாளை இன்றைக்கி. அப்போ கூட்டம் தான் இருக்கும். அப்போ நம்ம பக்கத்தில் இருந்த சித்தி விநாயகர் கோவிலுக்கு கும்பிட்டுட்டு நம்ம படியேற ஆரம்பித்தாச்சு. ரொம்ப அதிகமாக படியெல்லாம் கிடையாது. எத்தனை படி இருக்குதுன்னு எனக்கு கவுண்டிங் தெரியாது சரியாக. அப்போ இந்த மலை ஏறி போகும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது இடும்பன் சந்நிதி தான். இடும்பன் சந்நிதி கும்பிட்டு தான் நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட போகும். அப்போ வாங்க நமக்கும் சாமி கும்பிடலாம் வாங்க. அப்போ இப்படியே இந்த சைடு அந்த இந்த ரைட் சைடில் நம்ம மேலே ஏறி போகும்போது ரைட் சைடில் பெரிய நீரூற்றெல்லாம் இருக்குது. அதில் இந்த நைட்டு வேளையில் வந்தது வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து தண்ணி இல்லை அதில் அங்கே. அப்போ நம்ம இடும்பன் சந்நிதிக்கு வந்துட்டேன். இங்கே தான் இடும்பன் சந்நிதி இருக்குது நண்பர்களே. அப்போது எல்லோரும் கும்பிடுங்க இடும்பன் சந்நிதி. உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த திண்டல் மலை சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது. அப்போ இதுதான் இடும்பன் சந்நிதி நண்பர்களே. இப்போ நம்ம படி ஏறி வரும்போது ஃபஸ்ட்டு இடும்பன் சந்நிதி தான். இடும்பன் சந்நிதியில் கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து முருகப்பெருமான்கிட்ட போகிறது. அப்போ நானும் கும்பிட்டாச்சு. அப்போ மேலே வரும்போது தங்கத்தேரெல்லாம் இழுத்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு. பாப்பா ஸ்கூலு விட்டு வருந்த டைமில் தான் எப்போவுமே வரும். அப்போது லேட் ஆயிடுச்சு. தங்கத்தேரெல்லாம் இழுத்து முடித்த பிறகு அங்கே கொண்டு நிற்பாட்டி இருக்குது. அப்போ தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். திண்டல் கோவிலை பற்றி நிறைய பேர்த்துக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறது தேவையே இல்லை. எனக்கு அது சொல்லவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஆனால் எனக்கு வந்து நான் ரெகுலராக இங்கே வந்து எனக்கு நன்மைகள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்குது முருகப்பெருமான். வாழ்க்கையில் நல்ல ஒரு எனர்ஜி தான் இங்கே வந்துட்டு போகும்போது. அப்போ இதுதான் கோவிலில் உள்பக்கம். முன்னாடி எப்போ இந்த கருவறை சைடிலெலாம் போய் வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் எடுக்கலை. கூட்டம் ஓரளவுக்கு தான் இருந்தது. ஆனால் போன செவ்வாய்க்கிழமையெல்லாம் வரும்போது நல்ல கூட்டமாக இருந்தது. அப்புறம் சஷ்டி அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அப்போ அங்கே கருவறையில் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் அங்கே தான் உட்காந்துட்டுவோம். அப்புறம் இங்கே தீபம் வச்சுருக்கு. பாப்பா தீபம் வச்சுட்டுருக்கு. நிறைய பேர் தீபம் வச்சுருக்குது. தீபம் வைக்கிறதுக்கு தனி ஸ்டாண்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் அங்கே கருவறைக்கு லெஃப்ட் சைடில் தான் உற்சவ மூலவர் இருக்குது. அப்போ அங்கே தான் நம்ம பூவு இதெல்லாம் இங்கேயும் கொடுக்கலாம். இங்கே தான் மெயினாக வந்து அங்கே தான் விளக்கெல்லாம் வைக்கிறது. அங்கே மூலவர் இந்த சந்நிதி இருக்குது. அங்கேயும் போய் கும்பிட்டாச்சு நண்பர்களே. நீங்களும் முடிஞ்சால் இந்த சுற்று வட்டாரத்திலலாம் இருக்கிறவங்கள யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் ரெகுலராக வெள்ளிக்கிழமை தோறும் போங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையோட வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம். அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனால் வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானுக்கு. வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் நீங்கள் போய் ஒரு கோவிலுக்கு போய் ஒரு 6 தீபம் வச்சுட்டு வாங்க. ரெகுலராக முடியும் போது எல்லாமே போங்க. நீங்கள் ரொம்ப சேஞ்சு கொடுக்கும். இதுதான் உற்சவ மூலவர். அப்போ இங்கே தான் அர்ச்சனை ஆராதனைகளெல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணலாம் இங்கே. அப்போ அதுவும் பார்த்துட்டேன். என்ன ஒரு சங்கடம் என்னன்னா தேரில் இருக்குது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடமாக இருக்குது. சரி, அடுத்த டைம் நமக்கு அதை பார்த்துக்கலாம். அப்போது இங்கே பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த பிரசாதம் வாங்கும்போது எப்போவுமே நான் ஒரு சின்ன ஒரு டப்பா, எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு டப்பா எடுத்துகிட்டு போவேன். 2 டப்பா எடுத்துகிட்டு குங்குமம் கொடுத்தா அந்த குங்குமம் வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்கும் ஒரு தனி டப்பா எடுத்துகிட்டு அதில் தான் போட்டு எடுத்துகிட்டு வரும்.
அப்போது அது உற்சவ சந்நிதியில் அந்த வழிபாடெல்லாம் முடித்த பிறகு வெளியில் வரும்போது பாம்பன் சாமிகளை எழுதிய அந்த ஒரு கீர்த்தனை ஸ்லோகம் எல்லாம் எழுதி வச்சுருக்குது. நான் அதுவும் படிச்சுட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து கந்த சஷ்டி எழுதி வச்சுருக்குது. அதுவும் படிச்சுட்டு தான் நான் எப்போவுமே வரும். அப்போ இப்படி தான் நண்பர்களே நான் வந்திருக்குது. இன்றைக்கி இதை வந்து சஷ்டி கவசம் எழுதி வச்சுருக்கு. அப்புறம் மெயினான நான் இதுக்கு தான் இங்கே வர்ற விஷயம், சித்தர் குகை இருக்குது இங்கே. எனக்கு ரொம்ப மனசுன்னு ரொம்ப ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் நான் கண்டிப்பாக இங்கே வந்துடும். இந்த இந்த சித்தர் குகைக்கு கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அந்த அளவுக்கு மனசுன்னு ரிலாக்ஸ் கொடுக்கும். எனக்கு எப்படின்னு தெரியல, நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து சாதகமாக தான் கிடைக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு இடம். இது தன்னாசி சித்தர்ன்னு சொல்லுவோம் இந்த சித்தருக்கு. இங்கே வந்து சிவபெருமானுடைய ஒரு இது மாதிரி ஒரு தூண் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்கு. அதில் எல்லாருமே பக்த ஜனங்கள் எல்லாமே அங்கேயே தீபம் வைக்கும். இன்றைக்கி ഞാൻ இங்கே പോകുம்போது கண்டிப்பாக ഞാനത് பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. அப்போ அவள் வந்து அது கரெக்டாக அது அந்த டைம் ஆகும்போது அவள் அந்த வீடியோ கட் பண்ணிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இந்த கூட்டம் எல்லாம் முடித்த பிறகு தான் நான் வந்து ஃப்ரீயாக தான் நான் அங்கே போய் நின்று கும்பிட்டேன். அப்போ பாப்பா கும்பிட்டு முடித்து பாப்பா ஃபோன் என்கிட்ட கொடுத்துட்டு அவளும் கும்பிட போயிடுச்சு. அவளும் கும்பிட்டு முடித்த பிறகு தான் நான் கும்பிட போனேன். எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் நிற்கணும் அங்கே. அப்போ கும்பிட்டு நான் அங்கே கும்பிட்டுட்டு நிற்கும்போது எனக்கு அங்கே ஒரு பூ வந்து கீழே விழுந்துட்டு, அது வந்து அவ்வளோ பாப்பா இது கும்பிட்டு முடித்த பிறகு தான் நான் அவளு தான் ஃபோன் எடுக்கும். அவள் டக்குன்னு அதை கட் பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் ஒரு 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 மினிட்டு கூட அவளை வந்து அந்த வீடியோ எடுத்துருந்தேன். அந்த பூ விழுந்தது கரெக்டாக வீடியோவில் கிடச்சிருக்கும். அது சித்தரையே நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை யாரும் பார்க்க வேணாம்னு, அதனால தான் கட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கீழே இறங்கி வரும்போது இது வந்து வீடியோ நான் மேலே வரும்போது எடுக்க முடியல. நம்ம விடுமன் சன்னதியும் தாண்டி வரும்போது முருகப்பெருமானுடைய ஒரு சிலை இங்கே வச்சுருக்கு. அதில் வந்து எல்லோருமே அவளோட வேண்டுதல்கள் எல்லாம் எழுதி மாலை மாதிரி போட்டு வச்சுருக்கு. இங்கேயும் கும்பிட்டு தான் நம்ம மேலே போக முடியும். அப்போ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாரோட வேண்டுதல்களும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. கண்டிப்பாக மனசார கும்பிடுங்க. நன்றி, வணக்கம்.